இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சூரை மீன் கறி, அதாவது இங்கிலீஷில் டியூனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரை எப்படி கறி வைப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டி தரேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சூரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை நம்ம இன்றைக்கி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ சொல்ல போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். பெருசாக போடக்கூடாது, ஏன்னா பெரிய பீஸ்னால் மசாலா உள்ளே பிடிக்காது, நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியாது. அதனால் குட்டி குட்டி பீஸாக இதை நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்குறோம். அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதுக்கு இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு முறி தேங்காய், ஒரு மூடி தேங்காய். பார்த்திங்கன்னா இது தேங்காய் கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காவை வந்து நம்ம ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னா, ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது. என்ன ஆட் பண்ணலான்னா மிளகாத்தூள், அப்புறம் வந்து இது வந்து மல்லி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு சேர்த்து வச்சு அரைச்சது, வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது. அந்த பொடி 1.5 ஸ்பூன், மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன், இது கொஞ்சோண்டு கரம் மசாலா. இவ்வளோத்தையும் நம்ம இதில் போட்டு கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வறுத்துறணும். இதை இதில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொடியெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடணும். இதை வந்து மிக்சியில் போட்டு ரொம்ப பொடியாக நம்ம நைஸாக தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா மிக்ஸி பவுலுக்கு மாற்றி வச்சு, ஒரு நடுத்தரமான மிக்ஸி பவுலில் நமக்கு முக்கால்வாசி இருக்குது. இதை இப்போ நைஸாக அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா மிக்ஸி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு புளி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து மற்ற குழம்புகளுக்கு, மீன் குழம்புனா அதிகமாக வந்து புளி சேர்க்கணும். ஆனால் இந்த குழம்புக்கு புளி கம்மியாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த இறைச்சி மசாலா அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கரம் மசாலா எல்லாம், அதனால் புளி வந்து கம்மியாக எடுக்கணும். இது அந்த மசாலா அரைச்சி அந்த தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் ஊற போட்டுடலாம். அடுத்து நம்ம இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ரெடி ஆக்கிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம தாளிக்க வேண்டியது இருக்குல்ல, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியது இருக்குது. இந்த எண்ணெயில் கொஞ்சமாக
சோம்பு நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருக்கோம் மசாலாவில். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு சோம்பு வெடித்து வரும்போது நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஸ்டவ் கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நல்லா வதக்குறோம். அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதம் வந்துடுச்சு. அடுத்து பச்சை மிளகாவை போடுறோம். அது கூட பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு அடுத்து தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் சூடாகி வரும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம இறைச்சிக்கெல்லாம் போடுறது நிறைய போடுவோம், அந்த அளவுக்கு போடக்கூடாது. சின்ன இந்த இஞ்சி ஒரு 2 பல்லு பூண்டு வச்சு அரைச்சி அதையும் போட்டு கிண்டிடணும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஏற்கனவே தேங்காய் வெங்காய கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம். வாசனைக்கு கொஞ்சமாக இந்த நம்ம கறி குழம்பு வைக்கும்போது வரக்கூடிய ஃப்ளேவர் அப்படியே வரும். எடுத்து வச்சிட்டோமா? அடுத்ததாக நம்ம இது கூடவே தானே ஃபிஷ்ஷை எடுத்து கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை எடுத்து போட்டுடலாம். போட்டு அந்த மசாலையோட கிண்டணும். இதை இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலையை நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலையை அதுக்குள்ளே போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா கலக்கி விடலாம். இப்போ பாருங்கள், கலக்கியாச்சு. ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் இதில் உப்பு போடலை. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இன்னும் புளி ஊற்றலை. அந்த ஒரு கொட்டை புளி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த புளியை இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றி அவ்வளோதான். இதை நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அந்த மீனெல்லாம் வேகணும்ல, மசாலா எல்லாம். ஏன்னா இந்த மீன் மற்ற மீன் மாதிரி இல்லை, இதில் வந்து மசாலா பிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நல்லா பிடிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்றோம். இதை கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சமாக திறந்து வைக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா பக்கத்துலேயே நிற்கணும். ஏன்னா இதில் நிறைய தேங்காய் சேர்த்துருக்கனால எப்போவுமே மீன் குழம்பு கொதிக்கும் போது பக்கத்தில் நிற்கணும். இல்லைன்னா பொங்கி அவ்வளோ தேங்காயும் வெளியில் போயிடும். இப்போ நமக்கு டேஸ்ட்டு கம்மியாக போயிடும். அதனால் இதை வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறணும். பொங்கி வர வரைக்கும் பார்த்துக்கிறணும். கொதித்த பிறகு வேணால் நம்ம விலகி போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் நின்று கவனமாக பார்த்துக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிக்குது.
இதை கிண்டி விடலாம். ஏன்னா இது சூறனால உடையாது. மற்ற மீன்களை இப்படி கிண்ட முடியாது. இது தாராளமாக அப்படியே கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு இனி கொஞ்சம் பயம் இல்லாமல் லைட்டாக மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். அதுதான் இதோட முக்கியமான வேலை. இது எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்து அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம இதை இறக்கணும். பார்ப்போம் எப்போ ரெடி ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதான் ரெடியானதுக்கான அர்த்தம். சூற மீன் குழம்பு ரெடி. இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்குது. இது எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் இருந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சூட்டபிள் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இது முடிச்சு இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை மூடி வச்சிடலாம். அருமையான நம்ம கடலோடி ஸ்டைல் கடப்பரத்து மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சூற மீன் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. சுவையாக இருக்கும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.